ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல இல்லாம ஒரே சுத்துல 12 பூ வச்சு நல்ல பெரிய மாலை ஊசி வச்சு எப்படி கோர்க்கிறது அப்படின்னு இந்த வீடியோல ஷோ பண்ணிருக்கேன். இந்த மெத்தட்ல பூ கோர்க்கிறதுக்கு காம்பு கொஞ்சம் நீளமான பூவா எடுத்துக்கோங்க. நான் நந்தியாவட்ட செவ்வந்தி ரோஜா பூ வச்சு இந்த மாலை கோர்த்துருக்கிறேன். மல்லிகைப்பூவில் எப்படி மாலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு வீடியோல ஷோ பண்ணிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நார்பட்டையை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்பட்டை இல்லை அப்படின்னா ஏதாவது தடிமனான ஷீட்டு இல்லை சார்ட் பேப்பரை இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமா மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நீளமா நூலை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நூல் விட்டுக்கோங்க, அப்பதான் நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நூலோட கடைசியில எண்டு பார்ட்ல இது மாதிரி ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா முடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நார் பட்டைய இது மாதிரி ஊசியில ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே விட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு பூவோட பேஸா இருக்க போகுது. அதாவது இப்ப நம்ம 12 பூ வைக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கீழே ஒரு பேஸ் இருந்தது அப்படின்னா அது மேல 12 பூ வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த நந்தியாவட்ட பூவை எடுத்துட்டு இது மாதிரி நான் பென்ல மார்க் பண்ணிக்கிறேன். பூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துலையும் நான் கோர்க்கக்கூடிய பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இன்னொரு இடத்துலையும் நோட் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா பூ எல்லாமே ஒரே ஷேப்ல இருந்தது அப்படின்னா அழகா ரவுண்டு ஷேப் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நான் இது நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்து பூ கட்டும்போது உங்களுக்கே ஈஸியா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து கட்டும்போது மட்டும் இந்த அளவை வச்சு நீங்க கட்டினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆக நீங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த பூ ஈஸியா வச்சிடலாம். இப்போ பாருங்க, பூவோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்குது. அதுக்கு அடுத்த கோட்ல நான் எந்த இடத்துல ஊசியில கோர்க்க போறேனோ அந்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்து ஊசியில கோர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 பூ கோர்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அளவு வச்சு கட்டுறது கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியா நீங்க கட்டிடலாம். இப்போ இது மாதிரி இந்த நார் பட்டை மேல ஒரு பூவை நீங்க பேஸா ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே மாதிரியே அந்த கோடு குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுல அளவு வச்சுட்டு நீங்க ஒரு பூவா இதுல கோர்க்க ஆரம்பிங்க. இப்ப பாருங்க, நான் பேஸ் மொதல் பேஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த பேஸ்லயே உங்களுக்கு மொத்தமா ஒரு 12 பூ உட்கார்ற மாதிரி இருக்கும். பூவை கோர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நசுங்கிராம பார்த்துக்கோங்க. லைட்டா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூவை கோர்த்துக்கோங்க. பூ ஒண்ணுக்கு ஒன்று அடுத்தடுத்து இருக்கிற மாதிரியா கோர்த்துக்கோங்க. ஸ்பேஸ் ரொம்ப விடாத மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கீழே ஒரு நார் பட்டை இருக்கிறதுனால கரெக்டா பேஸ்ல கொண்டு போய் அது உட்காந்துரும். அப்படி இல்லைன்னா பூ உங்களுக்கு சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பூ இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பூ சேர்த்து நம்ம கோர்த்துக்கலாம். இதோட நம்ம மாலையோட ஃபர்ஸ்ட் பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கேவும். 12 பூ ஒரே சுத்துல 12 பூ வச்சு நம்ம கட்டியிருக்கோம். அடுத்த சுத்து என்ன பண்றோம்னா எங்க ஸ்டாப் பண்ணமோ அதுல இருந்து அடுத்த சுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரியே 12 பூ அழகா ஒட்டி ஒட்டி இது மாதிரி கோர்த்துக்கோங்க. பூவை கோர்க்கும் போது மட்டும் காம்பை கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் மேல மேல ரொம்ப ஹைட் ஆகாம அடுத்தடுத்த அடுக்கு அழகா தெரியும். உங்களுக்கு இடையில ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இடையில உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். அதனால லைட்டா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இடையில ஸ்பேஸ் இல்லாம பூவே ஃபுல்லா உங்களுக்கு நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் செகண்ட் அடுக்கு கட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ 2 அடுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஸ்டேஜ்ல பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரியே கண்டினியூஸா கட்டிட்டே வாங்க. கட்டிட்டு வரையிலேயே உங்களுக்கு ஊசியோட எண்டு, அதாவது ஒரு 6 அடுக்கு உங்களுக்கு வந்துடும். இந்த 6 அடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க பூவை இது மாதிரி நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட்டுருங்க.
நான் இதனால தான் லாஸ்ட்டாக போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு முடிச்சு போட்டிருந்தோம், அது 2-3 knots போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போய் இது வந்து உட்காந்துரும். இப்போ கீழே வாழைப்பட்டை இருக்கிறதுன்றதுனால உங்களுக்கு பூ வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா அதுவாகவே போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது நந்தியாவட்டை பூ வச்சு கட்டி முடிச்சாச்சு மாலையில். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 12 பூ ஒரே சுத்தில் வச்சு நம்ம கட்டியிருக்கோம். இதில் அடுத்தது லேயர் பிரிக்கிறதுக்காக அடுத்ததான் நான் வந்து செவ்வந்தி பூ வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் காம்பு இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நீளம் இருந்தால் மட்டும் போதும். அதிகமாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பூவுமே ஒரே அளவு காம்பு நீளம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1-2 முன்ன பின்ன நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த 4 செவ்வந்தி பூவையும் அடியில் நந்தியாவட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாலை பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. அடுத்தது இதே மாதிரியே நான் வந்து வாழைப்பட்டை வைக்க முடியாது. அதனால இப்போ நான் ஒரு துணிக்காய போடுற கிளிப் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி ஒரு பேஸாக வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஊசி கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிளிப்பை ஈஸியாக கழட்டிட்டு அந்த செட் ஆஃப் நந்தியாவட்டையை அழகாக அடுத்ததோட ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஒரு பேஸ் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இது மாதிரி ஒரு கிளிப் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களால் 12 பூவையும் இந்த பேஸ் இல்லாமல் உங்களால் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பேஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக 12 பூ ஈஸியாக உங்களுக்கு உட்காந்துரும் கீழே. ஸோ இது மாதிரி பேஸ் வச்சுட்டு பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடுக்கு வைக்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால இது மாதிரி ஒரு பேஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கிளிப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இடையில ஆக்குபை பண்ணிடும். அதனால உங்களால் இன்னொரு ஒரு லேயர் மேலே வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த கிளிப்பை எடுத்துட்டு இன்னொரு ஒரு லேயர் தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூவை கீழே இறக்கிக்கோங்க. இப்போது அடியில் நந்தியாவட்டை இருக்குது, அதுக்கு அடுத்ததாக ஒரு செவ்வந்தி பூ கட்டு இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு நந்தியாவட்டை. ஸோ பாருங்கள், நம்மளோட மாலை ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்கு அடுத்தது இந்த எல்லோ கலருக்கு அடுத்ததான் ஒரு ரோஸ் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நல்லா ரெட் கலரில் ரோஸ், இதுக்கும் காம்பு வந்து கேர் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் இருந்தால் மட்டுமே போதும். இதுலேயும் ஒரு 4 ரோஜா பூ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். காம்பு ரொம்ப நீளமாக இருந்தது அப்படின்னா குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி அளவில் இருந்தாலே போதும். இந்த அளவில் ரோஸ் வச்சுட்டு ரோஸையும் இது கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாலையில் ரொம்ப அழகாக மல்டி கலரில் பூ வச்சுட்டு மாலை ரெடி ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்து கிளிப்ஸ் வச்சுட்டு நந்தியாவட்டை பூவையே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு செவ்வந்தி பூ அடுக்கு, அடுத்தது ஒரு நந்தியாவட்டை, அதுக்கு அடுத்தது ஒரு ரோஜா பூ அடுக்கு அப்படின்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா மாலையாக ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் அழகாக ரோஜா பூ இருக்கிற மாதிரி செவ்வந்தி பூ இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நீளத்துக்கு இப்போ நான் கட்டிட்டேன் மாலையை. இப்போ வந்துட்டு 2 ரோஜா பூ அடுக்கு, 2 செவ்வந்தி அடுக்கு, நடுவில் ஒரே ஒரு செவ்வந்தி அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக முடிக்கும் போது இது மாதிரி பூவோட காம்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட்டை கொஞ்சம் டைட்டா போடணுன்றதுக்காக ஒரு 2-3 நாட் கூட நீங்க ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பூவோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாட்டு நல்லா டைட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ கலண்டுறாம இருக்கும். அதனால ஒரு 2-3 நாட்டே போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணும்போதும் நீங்கள் கொஞ்சமாக அடியில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியாக வச்சு கட் பண்ணிட்டு 2 கார்னரையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலை அழகாக ரெடி ஆயிரும். 2 கார்னரையும் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த சேம் ஒரு 2-3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நந்தியாவட்டை, செவ்வந்தி, ரோஜா பூ வச்சு அழகான மாலை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye.